பெண்களோட கனவின் ஆய்வு எப்படி நிலை பண்ணும்? சின்ன டிப்பு. செவ்வாய்க்கு எங்க இருக்குன்னு பாருங்க. அதுக்கு அடுத்த வீடு காலியா இருந்ததுன்னா, எத்தனை வீடு அதிகமா காலியா இருக்கும் அவ்வளவு குறைவு கணவனுக்கு எடுத்துக்காட்டு. சின்ன உதாரணம் சொல்றேன். பிரதமராக இருந்து நீர் மீட்டார் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட நம்ம நாட்டு பிரதமர் அவரோட ஒய்ஃபோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க. நான் யாரும் சொல்லல, எதுக்கு அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு. ஆமா, அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அந்த அம்மாவோட செவ்வாய்க்கு அடுத்த 4 வீடு காலியா இருக்கு. 5வது வீட்டுல ராகு. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆயுள் கம்மியாகும், காலி ஆயிட்டு அடுத்தது என்ன வருது? ராகு வருது. சோ அந்த கணவனோட முடிவு எப்படி ரொம்ப கோரமா இருக்கும். இதுதான் அந்த டிப்பு. நீங்க உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இது வேலை செய்யலாம்னு பார்த்து சொல்லுங்க. கம்மிதான். ஆமா, எவ்வளவு கட்டம் காலியா இருக்கும் அவ்வளவு கம்மின்னு எடுத்துக்கணும். இவங்க நான் சொன்ன ஜாதகத்துல 4 கட்டம் காலியா இருக்கும், 5வது கட்டத்துல ராகு இருக்கும். புரியுதுங்களா? ஆமா, அந்த காலி ஆகி அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. சுபகரகம் இருந்தா ஆயுள் குறைவு, ஆனா மரணம் அந்த அளவுக்கு முடிவுதான் இருக்காது. ஆனா சர்ப்பங்கள் இருந்தால் முடிவு கோரமா இருக்கும். ஆமா, முடிவு கோரமா இருக்கும். இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்து என்னன்னு சொல்லுங்க. இன்னொரு உதாரணம் வந்து நான் அதை நீங்க உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன் இல்லையா, நீங்க போய் பார்த்து எனக்கு சொல்லுங்க வேலை செய்தா இல்லையா அப்படின்னு. சோ நம்ம ஜோதிடர்கள் வெறுமனே கனவு விட்டுட்டு டெக்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டே போனோம்னா அது சரியான படி இருக்காது. வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இது ஆய்வு செய்யலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அர்த்தம் இல்லை. நீங்க ஆய்வு பண்ணி பார்த்துட்டு உங்க ஜோதிடர்களுக்கு கொடுங்க, சரிங்களா? சோ இப்ப என்னங்க இல்ல அது வேற, அது வேற. இது நான் பெண்ணுக்கு மட்டும் தான் சொல்றேன், சரிங்களா? அது வேற. அது அடுத்த பார்த்துக்கலாம், சரிங்களா? அடுத்து இந்த காலை முதல் இனிமையாக தொடங்கிய இந்த ஜோதிட மாநாடு இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கிறது. சோ இந்த மாநாட்டை நல்லபடியாக நடத்தி கொடுத்து அனைத்து உரையாற்றிய அனைத்து சொற்பொழிவாளர்கள் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் குருநாதர் சார்பாகவும் வார நிர்வாகியின் சார்பாகவும் கையெழுத்து கொடுத்து இதே ஆதரவும் பிற்காலத்தில் நமக்கு நீங்கள் கொடுத்து இதே போன்ற மாநாடுகள் நல்லபடியாக நடந்து இனிமையான இந்த ஜோதிடம் நம்ம எதிர்கொள்ளணும், தனித்துவம் செய்ய வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி,
Hey.